புதுச்சேரியில் திறந்தவெளி மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பேசவிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ் இல்லாதவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிய நிலையில் தற்போது பாஸ் இல்லாதவர்களுக்கும் தாவேகா தலைவரின் விஜய் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை தற்போது நாம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும், அதே நேரத்தில் பாஸ் வைத்திருந்தால் மட்டுமே இந்த விஜய் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியும் என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிய நிலையில் தற்போது பாஸ் இல்லாதவர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தற்போது மைதானத்திற்கு விஜய் வந்து விட்டார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அந்த பிரச்சார மக்கள் மத்தியில் உரையாற்ற உள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்கு 5000 பேருக்கு, அதாவது புதுச்சேரி சேர்ந்த 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் அவர்களுக்கான QR கோடு மூலம் அந்த பாஸ் வழங்கப்பட்டது. இதனையடுத்து காலை முதல் அந்த பாஸ் வைத்துள்ளவர்கள் மட்டுமே சோதனையிட்டு அவர்கள் வந்து உள்ளே அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் விஜய் வருவதற்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி அந்த அனுமதிக்க கோரி, பாஸ் இல்லாதவர்களையும் அனுமதிக்க கோரி கூட்டமாக அவர்கள் அந்த நுழைவாயில் முன்பு கூட்டம் கூடினர். மேலும் அங்க இருக்க போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எங்கள் தலைவர் வந்துவிட்டார், அவர் பார்க்க வேண்டும், ஆக எங்களை உள்ள அனுமதிக்க வேண்டும் என தொடர்ந்து ஒரு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசார்களுக்கும் அவர்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு வந்து பொதுச் செயலாளர் புசியானந்த், பரவாயில்லை, பாஸ் இல்லாமல் உள்ளே தற்போது விடுங்கள், தலைவர் வந்துவிட்டார் என கூறிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் புசியானந்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். யாரை அனுப்ப வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லி நாங்கள் செய்ய வேண்டியதில்லை என தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது பாஸ் இல்லாத பலரும் வந்து முண்டியெடுத்துக் கொண்டு உள்ளே சென்றுள்ளனர். இதனால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த 5000 விட அதிகமாக மக்களானது இந்த மைதானத்திற்கு உள்ளே இருக்கின்றனர். இதனால் போலீசார் வந்து என்ன செய்வது என தெரியாமல் திக்குமுக்காடி வருகின்றனர். மேலும் தற்போது உள்ளே வந்தவர்கள் திருப்பி வெளியே செல்லும் போதும் இதே மாதிரியான கூட்டம் அலைமோதும் என்பதால் பாதுகாப்புக்கு இன்னும் சில போலீசார் வரவழைக்கப்படலாம் என தகவலும் வெளியாகியுள்ளது. தன்ராஜ், விஜய் முதலாக தங்கள் மாநிலத்திற்கு வருகை தருவது குறித்து அம்மக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக, அதாவது இதுவரையும் திரையில் மட்டுமே பார்த்திருந்த தங்களோட தலைவரை வந்து நேரில் காண்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரிக்கு 2-3 தடவை அவர் வந்து படப்பிடிப்புக்காக வந்திருந்தாலும் கட்சி துவங்கியதுக்கு அப்புறம் முதன்முறையாக புதுச்சேரிக்கு தற்போதுதான் வருகை தருகிறார். அதுவும் அரசியல் பிரச்சாரமாக புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்துள்ளது அவர்கள் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ். மேலும் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகமுத்து இணைப்பில் காத்திருக்கிறார். நாகமுத்து, தற்போது புதுச்சேரியில் உப்பளம் மைதானத்தில் விஜய் சந்திப்பு நடைபெறக்கூடிய இடத்தில் கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? விஜய் வந்து விட்டாரா? அவர் என்ன பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக சரவணன், அதாவது தமிழகத்துல வந்து இந்த மாவட்ட வாரியாக கட்சி தலைவர்கள் வந்து விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அந்த விஜயினுடைய சந்திப்பு என்பது பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு நடத்தியிருந்தார். அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தற்போது புதுச்சேரியில இன்று வந்து இந்த உப்பளம் மைதானத்துல வந்து பொதுக்கூட்டம், அதாவது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து ஒரு பொதுக்கூட்டமாக தயார் செய்யப்பட்டது. கடும் கட்டுப்பாடுகள், அதாவது 11 நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டு அதன் பிறகுதான் வந்து இந்த பொதுக்கூட்டத்துக்கான அனுமதியானது அளிக்கப்பட்டது. இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா QR கோடுடன் பாஸ் இருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்ல வந்து 2 பேர் செல்லலாம் என்று அறிவித்திருந்த நிலையில ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் ரசிகர்களும் இங்கு திரண்ட நிலையில பாஸ் ஒன்றுக்கு ஒருவர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த நிலையை வந்து நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தளர்த்தி அனைவரையும் அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் வந்து காவல்துறைக்கு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழகத்தில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி இதற்கு வந்து நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்
குஷி ஆனந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்கு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்று காவல்துறையிடம் உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து தற்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த டோக்கன்கள் இல்லாத நபர்களும் வந்து இங்கு வந்து அனுமதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்பளம் மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய 5 இடங்கள்ல வந்து காவல்துறையினர் பலத்த சோதனைக்கு பிறகு அனுமதித்து வந்திருந்த நிலையில தற்போது வந்து இன்னும் சற்று நேரத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து இந்த பொதுக்கூட்டத்துல மக்களை சந்தித்து பேச இருக்கிறார். இந்த நிலையில தற்போது அனைவருமே வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது டோக்கன் இல்லாதவர்களும் இங்கு வந்து அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தன்னார்வலர்கள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து இங்கு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அந்த குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உறுதி செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் வந்து பாத்தீங்கன்னா பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில இங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில இன்னும் சற்று நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து உரையாற்ற உள்ளார். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம்தான் வந்து புதுச்சேரி மக்களை, ஒட்டுமொத்த மாநில மக்களையும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக திட்டமிட்டிருக்கின்ற நிலையில குறிப்பாக புதுச்சேரியினுடைய அரசியல் களத்தை வைத்து விஜய் வந்து இங்கு உரையாற்ற உள்ளார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து உள்ளது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா படப்பிடிப்புகளின் போதெல்லாம் வருகின்ற தமிழக வெற்றி கழக தலைவர் புதுச்சேரியினுடைய முதல்வர் ரங்கசாமியோடு நட்பு பாராட்டி வந்ததெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சியின் மீது எதிர்ப்பை வீசுகின்ற விஜய் இப்போது இந்த ரங்கசாமி மற்றும் பாஜகவுடனான இந்த கூட்டணி குறித்து இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்க உள்ளார் என்பதை எதிர்பார்ப்பதற்காகவே வந்து புதுச்சேரி மக்கள் இந்த உப்பளம் மைதானத்துல திரண்டிருக்கிறாங்க. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகமணி.